ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அடுத்த நாள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டான வேலை நம்மளுக்கு நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம நோக்கி அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு எதுக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எந்த விஷயத்துக்குமே இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த நேரத்தில் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் யோசித்து இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம யோசித்து இது பண்ணிக்கிட்டே செஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கலை. அந்த நேரத்தில் அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நம்ம காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்களை நோக்கி நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அது சரியான இதாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். இந்த நேரத்தில் இதை நம்மளுக்கு முடிச்சு கொடுக்குறோம், முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியான ஒரு விஷயத்துக்கான பயணமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை நம்ம வாழ்க்கையில் எந்த இதுக்காக இருந்தாலும் நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கலை. என்னத்தை இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு அதை கொடுக்கறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, நான் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்காக அதையே சொல்லிட்டு ஏன்னா மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லை உன்னை மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. உன்கிட்ட நான் இப்போ கேட்குறதுக்கான அவசியமும் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தளவில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நடந்துச்சுன்னா அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் உனக்கு இந்த விஷயத்துக்காக நான் ஒரு சில நேரத்தை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுதானே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயந்தான், இல்லைங்களே. ஆனால் அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிட்டு தேவையில்லாத விஷயங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நம்மளுக்கு எது வேணுமோ வேண்டாமோன்ட்டு நம்ம நினைக்காம வேண்டுற விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு அதை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு செஞ்சோனாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணால் முடியாத விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. முயற்சி தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு இப்போ எது நடக்குதோ அதை நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே அதுக்கு எல்லோரும் சொன்னாங்க, நீ பணம் கேட்குற இது பண்ணுறதுக்கெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் யோசிக்காத. என்ன நடக்குதோ நடக்கட்டும். அது நடக்கிற விஷயங்களை நம்ம எண்ணி அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் இப்போதைக்கு எதையும் பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை, பார்த்துக்கலாம்.